தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம், ஏதோ நாடாளுமன்ற தொகுதியினுடைய மறுசீரமைப்பு, அதில் தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே பாதிக்கப்பட போகுது அப்படின்னு யாருக்கு அக்கறை வந்திருக்கு? அங்கே தான் இங்கே சிக்கலை. இங்கே அந்த அந்த அச்சம் வரலாம், ஆனால் இந்த அச்சம் யாருக்கு வந்திருக்குங்கிறப்பதான் அது பேரச்சமாக இருக்குது. திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். இன்றைய சமர்க்களத்தின் காணொலியில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், திமுக ஒரு பெரிய நாடக கம்பெனி, அதுவும் உலக நாடக கம்பெனி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது கருணாநிதி தொடங்கி இன்னைக்கு ஸ்டாலின் வரைக்கும் அந்த நாடகம் எப்படியெல்லாம் நடக்குங்கிறத நம்ம தொடர்ந்து நம்முடைய அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கும்போதும் சரி, எதிர்கட்சியாக இருக்கும்போது நிறைய பார்த்துருக்குறோம். அந்த விதத்தில் தான் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் மூடி மறைக்கிற விதமாக இங்கிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் மற்றும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், இதையெல்லாம் மறைப்பதற்காக, மடைமாற்றம் செய்வதற்காக எல்லா கட்சியும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்திட்டோம்னா ஏதோ யோக்கிய மாதிரி நம்மளை காமிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நடத்தப்பட்டது. மற்ற எல்லாத்துக்கும் இவங்களே போராடிக்குவாங்களாம். ஜிஎஸ்டியா இவங்களே போராடிக்குவாங்களாம், நீட்டா இவங்களே போராடிக்குவாங்களாம், என்ன போராடுற மாதிரி நடிச்சுக்குவாங்களாம். ஆனா இதுக்கு மட்டும் எல்லா கட்சியும் வாங்க அப்படின்னா, இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய கால சூழல்ல இந்த வேலையை செஞ்சா மட்டும்தான் ஏதோ இவங்களை யோக்கியமா காமிச்சுக்க முடியும். இப்ப எல்லா கட்சிக்காரங்களும் போயிட்டாங்களா, எல்லாரையும் அவர் பார்த்துட்டாரா, எல்லாரையும் உட்கார வச்சு அவர் ஒரு பாஸ் ஆயிட்டாரா, அப்ப என்னன்னா நான் தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் காட்டிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய வேலை தான் இந்த வேலை. ஏன் அப்படின்னா, இதை சட்டமன்றத்தில் பேசலாம், ஏன் நாடாளுமன்றத்தில் மொத்தமா அள்ளி கொடுத்துருக்க மக்கள் உங்களை, எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் நீங்க தானே. அப்ப நாடாளுமன்றத்துக்குள்ள பேச முடியாததை சட்டமன்றத்துக்குள்ள பேசி சாதிக்க முடியாததை அந்த அதிகாரத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுப்பா? அப்ப எல்லாமே ஒண்ணுதானே. இங்க எல்லா கட்சியும் ஒண்ணுனா திமுகவும் அங்க கீழே இறங்கி வந்துட வேண்டியதான். அது என்ன, நீங்க வந்து ஒரு பாஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்க நடத்துவீங்க? அதுவும் என்ன டயலாக்லாம் பாத்தீங்கன்னா, தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு, அப்ப தென்னிந்தியாலாம் ஒருங்கிணையணும், தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல கத்தி தொங்குது. உங்களை விடவாட கத்தி தொங்குனாலும் பரவாயில்ல, உங்களை மாதிரி அருவாவே தொங்குதே, தமிழ்நாட்டு மேல திராவிடங்கிற அருவால தொங்குது. அப்ப என்ன சொல்றாரு, அப்படி எல்லாரும் ஒருங்கிணையணுமா? யாரு? கர்நாடகா ஒருங்கிணையணுமா, ஆந்திரா ஒருங்கிணையணுமா, கேரளா ஒருங்கிணையணுமா, இவரும் ஒருங்கிணையலாம், நம்ம எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு நம்ம வந்து ஒரு ஒரு கூட்டணி புழுவாகுது. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியும்லடா. ஏன் இதுக்கு முன்னால எத்தனையோ பிரச்சனை இருந்துச்சுல, அங்கெல்லாம் நீங்க ஒண்ணு சேர்ந்தீங்களா? ஒண்ணு சேர வேண்டிய பிரச்சனைக்கெல்லாம் நீ ஒண்ணு சேரல. காவேரி பிரச்சனைக்கு இதே மாதிரி தென்னிந்தியாலாம் ஒருங்கிணைவோம், நமக்குள்ள நதிகளை பங்கிட்டுக்குவோம் பேசுனியா? முல்லை பெரியார் பிரச்சனை கேரளா அப்படி செய்யுது, நம்ம தென் மாநிலங்கள்லாம் வந்து ஒன்னா ஒற்றுமையா இருப்போம், என்னைக்காவது பேசிருக்கியா? இப்ப நீங்க என்ன சொல்ல வராங்க, பழைய திராவிட நாடு அந்த வடிவத்துக்கு போறாங்க பாருங்க. தென் மாநிலங்கள் தென்னிந்தியாவை ஒருங்கிணைக்கும், இந்த 4 மாநிலத்துக்கு தான் இது பாதிப்பு. 4 மாநிலங்கள் பாதிப்பானது எக்கச்சக்க விஷயமா இருக்குது. அப்ப என்ன, மறுபடியும் அந்த திராவிட நாடுன்னு பேரை மாத்தி ஒரு மாதிரி ஒருங்கிணைக்கிறாங்களாம். கனிமோட கொள்ள நடக்குது, என்னைக்காவது பேசிருக்கியா? இங்கிட்டு தூக்கிட்டு ஆந்திரா பக்கம் போறான், இங்கிட்டு எடுத்துட்டு கேரளா பக்கம் போறேன், இந்த பக்கமா ஓசூர் வழியை எடுத்துட்டு கர்நாடகாக்குள்ள போறேன். இதை பூராத்தையும் விட்டுவிட்டு நீ என்னத்தை நீ ஒருங்கிணைக்க போற? தென் மாநிலங்களை, தென் இந்தியாவை என்னத்தை நீ ஒரு புதிய கூட்டு குழு எதுக்கு உருவாக்க போற? குழுவை உருவாக்கும் போதெல்லாம் எங்க போயிருந்த? ஆந்திரா வனப்பகுதியில, தமிழ்நாடுக்கும் ஆந்திராக்குமான எல்லையில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில 20 தமிழர்களை சுட்டு கொன்னா. என்னைக்காவது கேட்டியா? அன்னைக்கு குழு போட்டியா நீ? அன்னைக்கு இதெல்லாம் நீ ஒருங்கிணைச்சியா? செய்யல. கேரளால ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட போன மேல வெண்ணி தண்ணியை ஊத்தி விட்டாங்க, அன்னைக்கு பேசுனியா? கர்நாடகால காவேரி பிரச்சனையில 50 பேருந்துகளை மொத்தமா வச்சு ஒரே இடத்துல கொளுத்துனான். அரை நிர்வாணமா நம்ம பிள்ளைகளை நிக்க வச்சு நடு சாலையில முழங்கால் போட வச்சு அடிச்சான். அன்னைக்கெல்லாம் நீ இந்த தென்னிந்திய குழுவை உருவாக்குனியா? கத்தி தொங்குதான், கத்தி அருவா கோடாரியே தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு லாரி ஓட்டுநரை ஒரு வயதானவர் கூட பார்க்காம எத்தனை பேர் சூழ்ந்து கண்ணனை அடிச்சா? அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தென்னிந்திய குழு அமைக்கிறதுக்கு வக்கிட்ட போச்சு அன்னைக்கெல்லாம். இது எல்லாத்தையும் கூட விட்டு ஒரு பொது பிரச்சனைக்கு வருவோம். ஜிஎஸ்டிக்காக ஒண்ணு சேர்ந்தியா நீ? எல்லா பேரும் நீட்டுக்காக ஒண்ணு சேர்ந்தியா? நதிகளை இணைக்கணும்னு ஒண்ணு சேர்ந்தியா? இப்ப நீ ஒண்ணு சேருங்கிற சந்திரபாபு நாயுடு வந்துருவாரா? அப்ப என்ன, ஒரு பாடம், ஒரு படம்
இப்படி எல்லாம் வந்து காமிச்சோம்னா இவர் ஏதோ ஒரு தலைவர் மாதிரி உட்கார்ந்துகிட்டு எல்லா பேரையும் உட்கார வச்சு அப்படி காமிச்சுக்கிட்டாச்சுன்னா நான் தாண்டா இங்க கிங்கு, தமிழ்நாட்டில் நான் தாண்டான்னு காட்டுறதுக்காக நடந்தது. இதுக்கு அனைத்து கட்சி தலைவனு போய் உட்கார்ந்து எந்திரிச்சு வந்திருக்க. எந்த விதத்துல நீ சேர்ந்து இன்னும் போராட போற? எப்படி நீ போராடுவ அதை சொல்லும் போல எந்த வடிவத்தில் போராடுவ? இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசு வெளிப்படையாக அதை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நாங்கள் மறுசீரமைப்பு செய்ய போறோம்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நீ கட்டி வச்சிருக்கிற நாடாளுமன்ற புதிய கட்டிடத்துல 888 நாடாளுமன்ற இருக்கை அங்க இருக்குது. 1971 பண்ணது. அதுக்கப்புறம் 2000 மாத்த முடிஞ்சானா மாத்த முடியல. 2026 மாத்திக்கலாம் தள்ளி விட்டாங்க. 2026 செஞ்சுக்கலாம்னா இப்ப 2056 தள்ளி விடுறோம். அது பிரச்சனை இல்லை. ஆனா இன்னும் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவே இல்லையே. அதிகாரப்பூர்வமாக அறிவித்த எத்தனையோ விஷயங்களை தடுக்க முடியல, எத்தனையோ விஷயங்களை எடுக்க முடியல. ஆனா வராத ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் கொண்டு வர அறிக்கையாக இல்லை என்றால் ஒரு அரசு ஆணையாக வெளியிடப்படாத ஒரு விஷயத்தை அப்படியே சுத்தி நின்றுகிட்டு இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு, அங்கன்வாடியில இருந்து அண்ணா பல்கலைக்கழகம் வரைக்கும் நடக்கிற பாலியல் குற்றங்களை பூரா மறைச்சிட்டு, நடக்கக்கூடிய கனிம வள கொலகாரங்க இவங்களை பூரா மறைச்சு ஒழிச்சு வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உனக்கு காட்டுற பாரு. இதுக்காகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம்ங்கிற ஒரு நாடகம். இது அனைத்து கட்சியினுடைய கூட்டம் இல்ல, அனைத்து நடிகர்களுடைய நாடக மேடை அப்படிதான் சொல்ல முடியும். மொத்தத்துல மடைமாற்றம் செய்யப்படுவதற்காக மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தான். இதுல நீங்க உள்ள போயிட்டு வந்தவங்க எல்லா பேரும் இனி என்ன செய்ய போறீங்கன்னு பாப்பா. இந்த கூட்டத்தை போட்டீங்க, இந்த கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க? எந்த வடிவத்தில் செய்ய போறீங்க? ஐயா சந்திரபாபு நாயுடு கூட்டு செய்ய போறீங்களா? அவர் வருவார் அவங்க கூட? அப்ப ஒட்டுமொத்தமா மக்களை திசை திருப்புவதற்கும் தன்னை யோக்கியம்னு காமிக்கிறதுக்குமான ஒரு மிகப்பெரிய நாடகத்தை இன்று ஆளுகிற தரப்பு நடத்தி இருக்கு. அதுக்கு எல்லா கட்சியுமே வந்து ஏதோ நல்லது செய்ய போற மாதிரியும் ஏதோ நம்மளையும் ஏதோ அங்கீகரிக்கிறாங்கடான்னு போய் நண்டு சுண்டு கட்சியெல்லாம் போய் இன்னைக்கு உட்காந்து எந்திரிச்சு வந்திருக்குது. மொத்தத்துல ஒரே குட்டை ஊறிய மட்டை. நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.